வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா மற்றும் நான் மோகன்ராஜ். சற்று முன்பு வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை மெரினாவில் தடையை மீறி இலங்கை இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த முயற்சி. நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த முயன்ற வேல்முருகன், திருமுருகன் காந்தி கைது. இயக்குநர் கௌதமன் உட்பட பலர் கைது செய்யப்பட்டதால் பதற்றம். விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தென்மாநில அமைப்பாளராக ஐயா கண்ணு தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு. உறுப்பினர்கள் குறித்த பட்டியல் வரும் ஜூன் 9 வெளியிடப்படும் என அறிவிப்பு. விவசாயிகள் பிரச்சினையில் உறுதி அளித்தபடி பொன் ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஐயா கண்ணு குற்றச்சாட்டு. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். தஞ்சை ரெட்டிப்பாளையத்தில் சோழன் விரைவு ரயிலை நிறுத்தி மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது. கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமடையும் என விவசாயிகள் எச்சரிக்கை. காவிரி உரிமையை மீட்க கோரி தஞ்சையில் ஜூன் 1 முதல் 5 வரை நடைபெறும் விவசாயிகள் உண்ணாவிரதம். போராட்டத்தில் பங்கேற்க தயாரா என நடிகர் ரஜினிகாந்திற்கு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கேள்வி. தமிழ் மக்கள் மீது விசுவாசம் இருக்குமானால் உண்ணாவிரதத்தில் ரஜினிகாந்த் பங்கேற்க வேண்டும் என மன்னார்குடியில் பேட்டி. தமிழகத்தில் அரசியல் சூழல் சரியில்லை என கூறிய நடிகர் ரஜினியின் கருத்து தவறானது. கோவையில் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேட்டி. தமிழகத்தில் ஆட்சி குறித்து நடிகர் ரஜினி விமர்சித்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவும் கண்டனம். தமிழகத்தில் ஆட்சி கலையும் என ஸ்டாலின் காணும் கனவு பலிக்காது என்றும் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பதில். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வந்தால் தாயுள்ளத்துடன் வரவேற்பு. நாமக்கல்லில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் பேட்டி. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எனவும் அமைச்சர் நம்பிக்கை. அதிமுகவிலிருந்து சிறு அணியினர் பிரிந்து சென்றதால் பெரிய இழப்பு கிடையாது என்றும் கருத்து. குண்டேரிப்பள்ளம் அணை உட்பட வனப்பகுதியில் அமைந்துள்ள தடுப்பணைகளை தூர்வார நடவடிக்கை. மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி அமைச்சர் K செங்கோட்டையன் தகவல். மழைநீர் சேமிப்பை அதிகரிக்கும் நோக்கில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் முதல்வர் உத்தரவுப்படி தூர்வாரப்படும் என்றும் ஈரோட்டில் பேட்டி. சசிகலாவை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறுவது ஏமாற்று நாடகம். சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து OPS அணியைச் சேர்ந்த மைத்ரேயன் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சசிகலாவை சந்தித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை உடனே வெளியிட தயாரா என்று முதலமைச்சருக்கு மைத்ரேயன் கேள்வி. தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை என எந்த அர்த்தத்தில் ரஜினி கூறுகிறார் என்று புரியவில்லை. முன்னாள் பள்ளிக்கல்வி அமைச்சர் பாண்டியராஜன் பேட்டி. ஆட்சி சரியில்லையா அல்லது சமூகத்தில் சரியில்லையா என்பதில் ரஜினி தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சமூகத்தில் சரியில்லை என்றால் அதனை சரி செய்ய ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வரும் எனவும் பாண்டியராஜன் நம்பிக்கை. இரு அணிகள் இணைப்பு விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு வரும் என்றும் தகவல். மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழக அரசு அஞ்சி செயல்படுகிறது. கோவையில் பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதிலேயே தமிழக ஆட்சியாளர்கள் கவனமாக இருப்பதாகவும் முத்தரசன் சாடல். காவிரி மேலாண்மை வாரியம், நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் முத்தரசன் விமர்சனம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் வரும். நெல்லையில் கட்சி பிரமுகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேட்டி. தமிழகத்தில் கல்வி சீர்கெட்டிருப்பதற்கு திமுகவும் அதிமுகவுமே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. அரசியல் எதிர்ப்புகள் குறித்து கவலைப்படக்கூடாது என்று அறிவுறுத்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடத்த முடியாது எனவும் விஜயகாந்த் கருத்து. பள்ளிக்கல்வி கட்டண கொள்ளையை தடுக்க திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தனியார் பள்ளிகளில் மனம் போன போக்கில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் பெற்றோருக்கு பெரும் சுமையாக இருப்பதாக வருத்தம். தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் வசூல் தொடர்பாக கல்வி அதிகாரிகள் முறையாக சோதனைகள் நடத்துவதில்லை எனவும் குற்றச்சாட்டு. நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவில் இணைந்தால் வரவேற்போம். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பேட்டி.
பாஜகவில் இணைவது குறித்து ரஜினிதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் பகிரங்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் அமித்ஷா தகவல். அதிமுகவிற்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளதால் தமிழக சட்டப்பேரவைக்கு உடனடியாக தேர்தல் வர வாய்ப்பில்லை. பெங்களூருவில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேட்டி. தமிழக அரசு நிலையானதாக இருக்க வேண்டும் என மத்திய அரசு விரும்புவதாகவும் கருத்து. ஓபிஎஸ், இபிஎஸ் என தனிப்பட்ட முறையில் மத்திய அரசு முன்னுரிமை தராது எனவும் திட்டவட்டம். நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வெங்கையா வலியுறுத்தல். ஹிந்தி எதிர்ப்பு பற்றி பேசும் தலைவர்களின் வாரிசுகள் பள்ளியில் ஹிந்தி படிப்பது ஏன்? திராவிட கட்சி தலைவர்களுக்கு பாஜக தேசிய செயலாளர் ராஜா கேள்வி. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் சொத்துக்கள் 21 நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாகவும் மதுரையில் பேட்டி. கருப்பு பணத்தை மீட்கவே சிதம்பரம் உள்ளிட்டோரின் வீடுகளில் சோதனை நடைபெற்றதாகவும் கருத்து. இந்தியாவில் மோசடி செய்பவர்கள் எல்லாம் லண்டனில் தஞ்சமடைந்ததாகவும் ராஜா குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்காகவே கருணாநிதிக்கு விழா எடுக்கிறார் மு.க.ஸ்டாலின். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம். கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பதற்காகவே கருணாநிதியின் வைர விழா பொது விழா போல் சித்தரிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி காலத்தில் குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை குற்றச்சாட்டு. பாவ விமோச்சனத்திற்காக தற்போது குளங்களை தூர்வாரும் நடவடிக்கைகளை திமுக மேற்கொண்டு வருவதாக தமிழிசை விமர்சனம். யாரையும் பிரித்து அடிமைகளாக நடத்தும் அவசியம் பாஜகவுக்கு இல்லை எனவும் திருப்பூரில் பேட்டி. தமிழகத்தில் ஊருக்கும் பேருக்கும் மட்டுமே அமைச்சர்கள் உள்ளனர். நெல்லையில் பேட்டியளித்த திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. விசாரணை கமிஷனிலிருந்து தப்பிக்கவே ஊழல் அமைச்சர்கள் மத்திய அரசுக்கு அடிபணிவதாகவும் பேட்டி. சுகாதாரத்துறை பணியாளர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள துறை ரீதியிலான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். தமிழக அரசிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். சங்கம் அமைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தியதற்காக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள் 21 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வாசன் வருத்தம். பணி இழந்த ஊழியர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் வேதனை. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை தொடங்கி கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் வரை அனைத்திலும் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் தகுதி இல்லாதவர்களுக்கு இடம் வழங்கப்படுவதாகவும் புகார். தமிழகம் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் பாஜகவின் கனவு பலிக்காது. காங்கிரஸ் அலுவலகத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து நாராயணசாமி மரியாதை. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. 2ஆம் நிலை காவலர், தீயணைப்பு வீரர் பணிக்கான எழுத்துத் தேர்வு. 15,700 பணியிடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் தேர்வு எழுதினர். தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு எதிரொலியால் செல்போன் உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் பட்டினி போராட்டம். கோரிக்கை குறித்து அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜூன் மாதம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. ஜூலை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 1,17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல். துபாய் செல்ல முயன்ற ராயப்பேட்டையைச் சேர்ந்த நசிப் என்பவரின் சூட்கேஸை பரிசோதித்து அதிகாரிகள் நடவடிக்கை. சவுதி நாட்டு ரியால் நோட்டுகளை கடத்த முயன்ற நபரை கைது செய்து புலனாய்வுத்துறையினர் விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். கோயம்பேட்டிலிருந்து கோவை நோக்கி செல்லும் ஆம்னி பேருந்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டு நடவடிக்கை. பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த கோவையைச் சேர்ந்த சுபைர் மற்றும் முகமது ரிகாஷ் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே ரசாயனம் கோழி கழிவுகளை கொட்டிய கொடுமை. கேரள லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் ஓட்டுநர் தப்பி ஓட்டம். கேரள லாரியை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக இன்றும் போராட்டம். நீலகிரி மாவட்டம் கைகாட்டியில்
டாஸ்மாக் கடையை உடைத்து பொதுமக்கள் ஆவேசம். மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் கழனிவாசலில் டாஸ்மாக் கடை மீது கல்வீசி பெண்கள் தாக்குதல். வேலூர் அருகே புதிதாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு. அருப்புமேடு ஏரிக்கரையில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை அடித்து பொதுமக்கள் ஆவேசம். மது பாட்டில்களை உடைத்து டாஸ்மாக் கடையை சூறையாடியதால் பரபரப்பு. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி நெல்லையில் குமரி ஆனந்தன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம். பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் நடந்த போராட்டத்தில் பலர் பங்கேற்பு. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாவிட்டால் மதுவுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் எனவும் குமரி ஆனந்தன் பேட்டி. தாய்லாந்தில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டியில் 2 தங்கப்பதக்கம் வென்று தமிழக சிறுமி. 4 முதல் 6 வயது வரை உள்ளோருக்கான பிரிவில் தங்கம் வென்று சேலத்தை சேர்ந்த 4 வயது சிறுமி நேத்ரா சாதனை. 5 நாடுகள் பங்கேற்ற போட்டியில் 300, 500 மீட்டர் பிரிவுகளில் 2 பதக்கம் வென்று தாயகத்திற்கு பெருமை. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.